அது பிறை சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு 2004 2005 அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, நோன்பு வர்றதுக்கு முன்னால் நாம் எந்த ஒரு பிறையை சரி காண்றோமோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்வதேச பிறை சரி காண்ற அந்த பிறையை பற்றி என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம ஒரு நோன்பு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயோ 10 நாளைக்கு முன்னாலேயோ ஜும்மாக்கள்லையோ அல்லது வெளியில் பப்ளிக்லேயோ அல்லது பள்ளியிலையோ பிறையில் எது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம்லாம் நிறைய நடத்திக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம நடத்துறது இல்லை, அதை பற்றி பேசுகிறதும் இல்லை, சரிங்களா? ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு மசாயில் பிரச்சனை. மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை சரி காண்றோம். குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது அப்படின்னா அது சர்வதேச பிரதானம். எப்படின்னு சொல்ல வரேன் பின்னால் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான முறையில் இருப்பது சர்வதேச பிறை. உலகில் எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறை தான். அந்த நடைமுறையை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தவும் செய்கிறோம். அதற்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல கட்டங்களாக ஆலோசனை செஞ்சு அந்த பிறை விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு மாற்று கருத்து உடையவங்க இருக்க தான் செய்கிறாங்க. குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய சரியான மன்ஹஜில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கூட இதுக்கு மாற்று கருத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். ஒருவர் மார்க்க விஷயத்தில் ஒரு விஷயம் சரின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அந்த முடிவத்தை சரி தவறு அப்படிங்கிற நிர்ணயத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்வான். அது உண்மையிலே திட்டவட்டமாக தவறு அப்படின்னா சுட்டி காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களுடைய அது சரி காணக்கூடியவர்களாக, இதுவும் சரியான ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்தவர்களாக இருந்துட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேணும்னே ஒவ்வொரு ரமதானிலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, சர்வதேச பிறை தவறானது, அதில் இருக்கிறவங்கெல்லாம் வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான 10 காரணிகள், 10 ஆதாரங்கள், 10 ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் டவுன் காசியை பின்பற்றி நோன்பே விட்டாலும் பரவாயில்ல, டவுன் காசியை பின்பற்றி நோன்பு வச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சர்வதேச பிறை விஷயத்தில் சில அறிஞர்களுடைய பேச்சுக்கள் இருக்குது. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, டவுன் காசி தப்பாகவே சொல்கிறார், டவுன் காசிக்கு மார்க்கம் இல்லை ஒன்றும் இல்லை, அவர் தப்பாகவே சொல்கிறார், இருந்தாலும் எடுத்துக்கோ, உன்கிட்ட சரியான நிலைப்பாடு இருக்கா, நீ இஜ்திஹா செஞ்சுருக்கியா, முயற்சி பண்ணி நல்ல விஷயத்தை எடுத்திருக்கிறியா, அல்லாஹ்வுடைய தூதரே நீ முயற்சி செஞ்சு அது சரியானதாக இருந்தால் 2 கூலிங்கிறாங்க, தவறாக இருந்தால் 1 கூலிங்கிறாங்க. உனக்கு 2 கூலி கிடைச்சாலும் பரவாயில்ல, நீ அதை பின்பற்றாத, நீ என்ன செய்ய, டவுன் காசியை மட்டும் என்ன செய்ய, பின்பற்றி நட, ஊரோட ஒத்து போகணும், அதுதான் மார்க்கத்தில் சரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் மார்க்கத்தை சொல்பவர்களாக இருந்தால், ஆரோக்கியம் மார்க்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும், இப்படி தான் பேசுகிறதா? அது இல்லை முறை. யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள்ட்ட பேசலாம், உட்கார்ந்து அதை பற்றி பேசலாம், அதை பற்றி கலந்தாலோசிக்கலாம். அதில் என்ன முடிவு இருக்கோ குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை ஆலோசனை ரீதியாக, கல்வி ரீதியாக அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்வது சரி. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது மன்ஹஜை சரியாக அறிந்த அறிஞர்கள் கூட இதில் தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கவலையான விஷயமா இருக்குது. என்னால் எப்படியாவது இந்த பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தை குறையானவர்களாக உலகத்தில் காட்டணும் அப்படிங்கிறத மட்டுமே கருத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சமீப காலமாக ஒவ்வொரு ரமதானுக்கு முன்னால் ஏற்கனவே பேசின ஆடியோவோ வீடியோவோ அல்லது அதுக்குன்னே ஸ்பெஷலாக பின்னால் பேனர்லாம் கட்டி பேசுகிற வீடியோவோ ஏதாவது ஒன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேசி போடுறத பார்க்குறோம். முஃப்தி மின்கே சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார், இவரே சொல்லிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாருன்னு ஏன்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் மார்க்கத்தை கற்றவங்க அறிந்தவங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு இபாதத் செய்கிறவங்களே குழப்பி விட்டு இபாதத்தை தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சித்தரித்து சொல்கிறத பார்க்குறாங்க. இது முழுக்க முழுக்க அவர்கள் அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க
தங்களை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்கள எல்லா விஷயங்கள்லையும் அவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய எல்லாருடைய உபதேசங்களை கேட்பதற்கு இதாக இருக்கும். இல்லை இது ஒரு வெறுப்பின் அடிப்படையில் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த உபதேசங்கள் செய்யும்போது அவர்களே என்ன செய்வாங்க, மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத விளங்கணும். இது ஒரு விஷயம். இப்போ பிறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். பிறையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நிலைப்பாடு என்ன, அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசூமு ஹத்தா தரவுஹு, நீங்கள் பிறையை பார்க்காமல் நோன்பு வைக்காதீர்கள். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, பிறையை பார்க்காமல் நோன்பை விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அப்போ நோன்பு வைப்பதற்கும் நோன்பு விடுவதற்கும் மாதத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கணிப்பதற்கும் பிறை என்பது அவசியம் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் அடிப்படையாக இருந்தது என்று சொன்னால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் கண்டிப்பாக பார்த்து தான் நோன்பு வைக்கணும், நோன்பு விடணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துடலாம். இதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டலை. அடுத்து சொன்னாங்க, சூமூலி ருயத்திஹி வஃப்திரூலி ருயத்திஹி ஃபஇன் கும்மா அலைக்கும் ஃப அக்மிலுல் இத்தத ஸலாசீன். நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்றால் 30ஆக பூர்த்தி செய்யுங்க அப்படிங்கிற அடுத்த நடைமுறையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஇன் ஷஹிதா ஷாஹிதான், உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் 2 சாட்சிகள் சாட்சி சொன்னால் சூமு வாஃப்திரோ, நோன்பை விடுங்க, நோன்பை பிடிங்க, நோன்பை விடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் பிறையினுடைய அடிப்படை. அப்போ ஒருத்தர் பிறையை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். பிறை தெரியலையா, பிறை தென்பட்ட செய்தி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பிறை தென்பட்ட செய்தி இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தணும். பிறை தென்பட்ட செய்தி கிடைக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியும் என்ன செய்யணும், எடுக்கணும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மார்க்கம் காட்டி தந்திருக்கு. எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ரமதான் மாதத்தில் 30வது நாள் நோன்பு நோற்றுக்கொண்டு இந்த நாள் 30வது நாளா அல்லது ஷவ்வால் 1ஆ அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்ய தெரியாமல் எங்களுக்கு மத்தியில் அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ எங்களுக்கு செய்தி வருது, பகலுடைய நேரத்தில் செய்தி வருது, இந்த மாதிரி பிறை பார்க்கப்பட்ட செய்தி வந்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நோன்பை விட்டுருங்க, அடுத்த நாள் நீங்கள் என்ன லொஹர் தாண்டிருச்சு, அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க. பல செய்திகள் பிறை பார்த்த தகவலை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான செய்திகளை என்ன செய்யலான்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிறை பார்க்கக்கூடிய தகவல் இன்றைக்கு இலகுவாக நமக்கு கிடைக்கப்படுது. அது கிடைக்கப்பட்டு அது வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கென்றே ஒரு தகவலுக்கான ஒரு கமிட்டி போட்டு அதில் மெனக்கெட்டு பிறை பார்த்து அந்த தகவலை முறைப்படி அறிவிக்கக்கூடிய ஒரு நடைமுறை உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாலா போன இந்தியாவில் இலங்கையில் மட்டும்தான் கிடையாது. சரிங்களா? எல்லா இடங்கள்லையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முறையாக பயன்படுத்தி செய்கிறாங்க. செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி குற்றமாக பார்க்க முடியும்? சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இருக்குது, அதை பார்த்த தகவலோடு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை யார் நிர்மாணிப்பது? யார் நிர்மாணிப்பதற்கு ஒருத்தர் வேணும்ல. யார் நிர்மாணிப்பது? நிர்மாணிக்கிறதுக்கு யார் இருக்கிறார்? நீங்கள் யாரை நிர்மாணிக்கிறவராக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு குரானும் தெரியாது, சுன்னாவும் தெரியாது. அவங்களுக்கு வருஷத்தில் 2 நாள் தான் வேலை. ஒன்று நோம்பு பெருநாள் அறிவிப்பார், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள் அறிவிப்பார். அவர் தான் எங்களுக்கான மார்க்க அத்தாரிட்டினா நீங்கள் கற்று வச்சுருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கற்று வச்சுருக்கீங்கள, நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்களே, அப்போ அதிலெல்லாம் நீங்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க, இதில் மட்டும் அந்த வழிகாட்டுதலை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் யாருடைய தவறு? அப்போ குரானும் சுன்னாவும் சரியான ஒரு வழிகாட்டுதலை செய்யுது. அதை என்ன யாராவது முன்னெடுக்கணும் இல்லைங்க. நான் கேட்குறேன், யார் முன்னெடுக்கிறது? நீ செய்யாத, ஊரெல்லாம் என்னைக்கு நோன்பு வைக்குதோ அன்னைக்கு நோன்பு வை, ஊரெல்லாம் என்னைக்கு பெருநா கொண்டாடுதோ அன்னைக்கு பெருநா கொண்டாடு இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த மார்க்க நெறிமுறையை நடைமுறைப்படுத்துறது யார்? அது ஒரு ஜமாத் நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா?
ஒரு ஜமாத் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அந்த கடமையே இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாமா? அப்போ தெரிஞ்சே ஒருத்தன் ஒரு நோன்புடைய நாளில் பட்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், தெரிஞ்சே நோன்புடைய நாள் பெருநாளுடைய நாளில் நோன்பு வச்சிருக்கான். இது எங்கே எப்போ இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்? ஏதாவது ஒரு ஜமாத்து முன்னெடுத்தால் தானே கொண்டு வர முடியும். முன்னெடுக்கவே செய்யாத நீ இப்படி போனால் என்ன அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இபாதத்தை விடுற மாதிரி தானே. நோன்பு வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டலாம், நோன்பு வைக்கிறதை விட பெரிய பாவம் என்ன இருக்குது? நோன்பு வைக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு நாள், பெருநாளுடைய நாள். அந்த நாளில் டவுன் காசியை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி நோன்பு வச்சேன்னா எவ்வளோ பெரிய குற்றம் அது. ஒரு ஹராமை நான் நடைமுறைப்படுத்திட்டு நான் ஹராம் ஹலால் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நான் இந்த ஹராம் ஹலால் விஷயத்தில் மட்டும் நான் டவுன் காசியை பின்பற்றுறேன்னா அப்போ ஒரு ஜமாத் முன்னெடுத்து தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தான் ஜமாத் முன்னெடுத்துச்சு. முன்னெடுக்கக்கூடிய நேரத்தில் 10 பேர் 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்படி முன்னெடுத்து கொண்டு போய் தான் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இது சரி அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க, ஏற்று அதை கொண்டாடுறாங்க. அதனால் அவங்க இபாதத்தெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம், இபாதத்தெல்லாம் நாசமாக போச்சு, வீணாக போச்சு, நீ சமூகத்துக்கு எடுத்து நம்ம சொல்ல வரலை. ஒரு சரியான ஒரு நடைமுறை, குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான எந்த நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை முன்னெடுக்கிறது ஒரு வேலை. எப்படி நான் கேட்குறேன், கொள்கை விஷயத்தில் எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணுமோ அதே போல் மார்க்க சட்ட விஷயங்களையும் நம்ம முன்னெடுக்கத்தானே செய்யணும். இது மார்க்க சட்டம் மசாயில் காலம் ஃபுல்லாக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டே போகணுமா? அப்படி இல்லை. உண்மையை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? கூலு கௌலன் சதீதா இஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும்ங்கிற அல்லாஹு தாலா. சொல்வதை தெளிவாக சொன்னாதான் உன்னுடைய செயலை அல்லாஹு தாலா சீராக்கி வைப்பாங்கிறான். எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது தவறான ஒரு நடைமுறை தானே. இப்போ அந்த அடிப்படையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இது சரியான ஒரு நடைமுறை என்று எடுத்து என்ன செய்யுது அப்படின்னா பல வருடங்களாக நம்ம செயல்படுத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச வரை ஒரு மனிதர் பெரிய தகவல் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது தான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நம்மள்கிட்ட ஒப்பந்தமே வாங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதை செய்கிறோம்.